அனைவருக்கும் காலை வணக்கம். இமயம் யோகா நடத்தும் நலம் நாடி. இமயம் யோகா சார்பாக நம்ம நலம் நாடி என்ற ப்ரோக்ராம் இலவச ப்ரோக்ராம். மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு சண்டே பிளான் பண்ணி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இது 20வது நலம் நாடி. 20வது வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கிறோம். 2வது நலம் நாடி நம்ம தச்சநல்லூர் வேதிக் ஸ்கூலில் வச்சு போட்டோம். இப்போ 2வதுக்கு அப்புறம் நேராக 20வது டவுன்லேயே வந்துட்டோம். நேராக இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. என்னோடு பயணிக்கக்கூடிய ராஜா, நம்பி, என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தைகள், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. மழையை எதிர்கொண்டிருப்போம், குளிரை எதிர்கொண்டிருப்போம். இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் கடக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இந்த 4 மாதமாக நம்ம எதிர்கொள்ள போகிற விஷயம் என்னென்னா பாடி ஹீட், அதாவது வெயில்னால் வரக்கூடிய பிரச்சனைகள். நைட்டு படுத்தா ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் இந்த உடம்பு ஹீட்டுனால. அதுக்கு என்ன பண்ணலாம் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா கூட நீங்கள் கடைசியில் கூட கேட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் கரெக்டாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இமயம் யோகாவில் இருக்கேன். யோகா இருந்தப்போ வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இனிமேல் நான் இன்னும் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணி இன்னும் நல்லா திரும்ப பழையபடி ஆகும். சூப்பர். இப்போ கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறதுனால என்னால் யோகா பண்ண முடியாது அப்படிங்கிற ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம ஆன்லைனில் கிளாஸ் இருக்குது. 5 மணிக்கு இருக்கும், 6 மணிக்கு இருக்குது, சரிங்களா? சாயந்தரம் கூட இருக்குது. எப்போனாலும் பண்ணலாம். நீங்கள் மனசு வச்சா போதும். நான் எல்லாத்தையும் கேட்பேன். என் ஹாஸ்பிட்டல் வரவங்களையும் கேட்பேன், யோகா படிக்கிறேன்னு கேட்டால் ஆமாம் படிக்கம்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் வீட்டில் போய் பண்ணுவேன்னா இல்லைம்பாங்க. அப்போ அதையும் ஒரு சமூக மாதிரி, சோசியலு, சயின்ஸ் மாதிரி ஒரு பாடமாக சப்ஜெக்டுமாக வச்சுருக்காங்களே தவிர படித்தேன்னு சொல்லுவாங்களே தான் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது கிடையாது. அதான் நான் வரவங்க பிள்ளைகள்ட்டலாம் சொல்லுவேன். அதனாலே நிறைய பேரை நான் இந்த மாதிரி அனுப்புறது. ஏன்னா யோகா படிக்காதீங்கன்னு நான் ஒரு யூடியூப்பில் இதே கொடுத்தேன். படிக்காதீங்கன்னு என்னென்னு பார்த்தா அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா அது படிக்கக்கூடாது, செயல்முறையில் செஞ்சு பண்ணணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது. இப்போ என் பையங்களெல்லாம் அப்போவுமே நான் அப்படிக்கு தான் பண்ணினது. படிக்கும்போதே அந்த யோகா பண்ண இப்போ பிள்ளைகள்லாம் நம்ம ஒரு மன எல்லாருடைய அழுத்தம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு யோகா தேடுறோம். மருந்து இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா யோகா தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அந்த ஜிம்மு பழக்கத்தை விட யோகாங்கிறது நம்ம கையில் எங்கேனாலும் கொண்டு போகலாம். மனசில் இருக்கிற அந்த யோகா காலையில் இருந்துச்சு ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரங்கிறது நம்ம பண்ணலாங்கிறது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் மனமது செம்மையானால் எல்லாமே இருக்கும். அந்த மனசை செம்மையாக்குறதுக்கு நல்ல வழி யோகாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி தான் வர வர சொன்ன மாதிரி. நான் பிறக்கும்போதே அப்பா கூட பார்த்தவன். மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், ராத்திரி தூக்கம் வராமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவோம். அப்போவுமே அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்குள்ளே அடிப்படை இதுதான். ஒரு 10 நிமிஷம் ராத்திரி பண்ணாலும் தப்பு கிடையாது. அதனால் யோகா பற்றி சொல்ல விட எல்லாரும் செயல்முறையில் நல்லபடியாக வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. அது நல்லபடியாக எல்லாரும் இறைவனர்கள் நடக்கும். நன்றி, வணக்கம். 4 மாதமாக இந்த சென்டரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதாவது கோபம், டென்ஷன், தூக்கம் எல்லாமே நல்லா வருது. என்னோட அனுபவத்தில் என்ன பண்ணுறேன்னா, அதாவது காலையில் ஏர்லியாக எழும்புங்க. எல்லாருமே மேக்ஸிமம் 3:30-4 மணிக்கு எழும்புங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 6:30-7 மணிக்கு தூக்கம் வந்துடும். சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழும்புங்க. ரெகுலராக எக்ஸசைஸ், அதாவது எது வாக்கிங்கில் இருந்து யோகா யார் யாருக்கு என்ன வசதியோ அது படி பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் இருக்கும். எதையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நன்றி, தேங்க்யூ.